ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் வில்வ மரம் தோன்றிய கதையும், வில்வ மரத்தை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் வில்வம் சொல்கிறோம், இதுக்கு சமஸ்கிருதத்தில் பில்வா அப்படின்னு பேர். இந்த வில்வ மரம் அம்பாளுடைய ரூபம், அம்பாளுடைய பல பல அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த அவதாரங்களும் ஒரு பாகமாக வில்வ மரத்தில் இருக்கான். இதை பற்றி ஸ்கந்த புராணத்தில் நகரகண்டத்தில் 250வது அத்தியாயத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கு. வில்வ இலையோட நுனி, அந்த டிப்பை சாப்பிட்டா பல பாவங்கள்லாம் விலகிடுமா. இந்த வில்வ இலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த தண்டுலேயே, ஒரே தண்டுலேயே 3 இலை இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒரு தண்டை சமர்ப்பிக்கணும். அந்த ஒரு தண்டில் 3 இலையாக இருக்கும். அந்த 3 இலையும் பிச்சு தனித்தனியாக சமர்ப்பிக்காமல் சேர்த்து தான் சமர்ப்பிக்கணும். இது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது சிவபெருமானுக்கோ இல்லை பார்வதிக்கு மட்டும்தான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மகாலட்சுமிக்கும் வில்வேலையை சமர்ப்பிக்கலாம், பெருமாளுக்கும் வில்வேலையை சமர்ப்பிக்கலாம். நீங்கள் பெருமாளை எந்த ரூபத்தில் வழிபடுறீங்களோ, கிருஷ்ணர் இல்லைனா விஷ்ணு, எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் நீங்கள் வில்வேலையை சமர்ப்பிக்கலாம். பார்வதியினுடைய வியர்வை துளியிலேருந்து தோன்றிய மரம் தான் வில்வ மரமாக. பார்வதியினுடைய நெற்றியிலிருந்து வியர்வை துளி மந்தார மலையில் விழுந்துதான். அதுதான் வில்வ மரமாக தோன்றித்தான். அதனால தான் வில்வ மரத்தை பார்வதியினுடைய அம்சமாகவே, அதாவது அம்பாளினுடைய அம்சமாகவே நம்ம கருதுகிறோம். என்னென்ன அவதாரம் எந்தெந்த பாகத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வேர், வில்வ மரத்தின் வேரில் கிரிஜா, அம்பாளினுடைய அவதாரமான கிரிஜா இருக்காளாம். கிளைகளில் மகேஸ்வரி இருக்காளாம். தண்டில் தாக்ஷாயணி இருக்காளாம். இலைகளில் பார்வதியே இருக்காளாம். அந்த வில்வ மரத்தின் பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தில் காத்தியாயணி இருக்காளாம். காத்தியாயனியை பற்றி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கோபிகைகள்லாம் கிருஷ்ணர் தான் கணவனாக அடையணுன்ட்டு விரதம் இருப்பாளாம். அந்த விரதத்துக்கு பேர் காத்தியாயனி விரதம். எப்படி ஆண்டாள் கிருஷ்ணரை அடையிறதுக்கு பாவை நோன்பு இருந்தாலோ மார்கழி மாதத்தில், அதே மாதிரி கோபிகைகள்லாம் காத்தியாயனி விரதம் இருந்தாலாம். அந்த மரத்தினுடைய பட்டை இருக்கு இல்லையா, பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பட்டையில் கௌரி இருக்காளாம். அந்த வில்வப்பூ இருக்கு இல்லையா, அதில் துர்கா இருக்காளாம். அப்புறம் அந்த குச்சிலாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி குச்சி, அதிலெல்லாம் உமா இருக்காளாம். ஸோ இப்படி ஒரு பாகத்துலேயும் அம்பாள் தான் இருக்கா. எல்லா பாகமுமே அர்ப்பணத்துக்கு உரியது தான். வில்வ மரத்துக்கு அந்த நிழலில் கீழே நின்று நீங்கள் அன்னதானம் பண்ணினா பகவானுக்கு தெரியாதான் நான் என்னத்தை உனக்கு கொடுப்பேன்னு தெரியாதா. அந்த அளவுக்கு அவ்வளோ புண்ணியமாக அன்னதானம் வில்வ மரத்தின் நிழலடியில் நின்று நீங்கள் அன்னதானம் பண்ணுறது. அதேமாரி சிவபெருமானை வில்வ மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணால் கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஜபம் பண்ணணும் அப்படின்னா அந்த வில்வ மரத்தின் நிழலில் நீங்கள் ஜபம் பண்ணினீங்கன்னா உங்களோட ஜப பலன் பல மடங்கு அதிகரிக்கும். சிவபுராணத்தில் வித்யேஸ்வர சம்ஹிதாவில் 22வது அத்தியாயத்தில் வில்வ மரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, வில்வ மரத்தினுடைய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரில் எல்லா விதமான புண்ணிய க்ஷேத்திரமும் கூடிக்கொண்டிருக்கான். இப்போ கேதார்நாத், பத்ரிநாத்லாம் புண்ணிய க்ஷேத்திரம், ஈவன் அமர்நாத் கூட புண்ணிய க்ஷேத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எல்லா விதமான புண்ணிய க்ஷேத்திரங்களும் அந்த வேரில் தான் கூடிக்கொண்டிருக்கான். யாரெல்லாம் கும்பமேளாவில் போய் இது மாதிரி குளிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. வில்வ மரத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடியில் போய் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கனாலே சகல புனித நதிகளிலும் குளித்த பலன் கிடைக்குமா. நீங்கள்
சும்மா போய் தண்ணி ஊற்றினா போதும். சகல புனித நதிகளிலும் நீராடின பலன் கிடைக்கும். நீங்கள் வில்வ மரத்துக்கு தண்ணியை ஊற்றினாலே. அந்த வில்வ மரத்தை சுற்றி ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் தண்ணி இருந்தாலே சிவபெருமான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாராம். குடும்பத்தில் யாருக்காவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலோ அல்லது தீர்க்க முடியாத வியாதி இருந்தாலோ நீங்கள் தினமும் போய் வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் ஒரே ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணால், அதாவது 108ங்கிறது ஒரு மாலை. ஸோ 108 தடவை தான் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க. ஆனால் அது நீங்கள் 1 கோடி தடவை பண்ணினதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வில்வ மரத்துக்கு கீழே போய் நின்று அந்த ஜபத்தை பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருந்து அன்னதானம் பண்ணுறதை விட வில்வ மரத்துக்கு கீழே நின்று நீங்கள் அன்னதானம் பண்ணினா அவ்வளவு பலன், அதாவது 1 கோடி அளவு அதிக மடங்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்லலை, இந்த சிவபுராணத்தில் அப்படி எழுதியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாலில் பாயசம் பண்ணி நைவேத்தியம் சிவபெருமானுக்கு பண்ணிவிட்டு அந்த வில்வ மரத்துக்கு கீழே நின்று நீங்கள் அந்த பாயசத்தை தானம் பண்ணணுமா. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வறுமை இருந்ததுன்னா அந்த வறுமை விலகிடுமா. இது பார்த்திங்கன்னா அந்த 3 இலையும் சிவபெருமானுடைய முக்கண்கள்னு சொல்லியிருக்கு, இல்லைனா திரிசூலம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் சத்வ ரஜ தமோ குணம்னு 3 குணங்கள் இருக்குல்ல, அந்த 3 குணத்தையும் குறிக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இந்த 3 தேவர்களையும் குறிக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஒரே தண்டில் அந்த 3 இலையும் சேர்த்து தான் நீங்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், பிக்கக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த வில்வ மரத்தினுடைய பயன்கள் மற்றும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா.